வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதை ஆயிரத்தில் ஒருவன். செங்கப்பர் அவசர அவசரமா வந்து மணிமாறன் கிட்ட கெஞ்சுறார். என்னோட வீரர்கள் எல்லாம் வேற திசையை நோக்கி போயிருக்காங்க. நீதான் எப்படியாவது இந்த கன்னித்தீவை கொள்ளைக்காரங்கிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு கெஞ்சி கேட்கிறார். நீங்க மட்டும் எங்களை காப்பாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு நான் விடுதலை கொடுத்துறேன் அப்படி வாக்கும் கொடுக்கிறார். உடனே அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த கொள்ளைக்காரங்க கூட சண்டை போடுறதுக்காக மத்தவங்களை எல்லாத்தையும் கூப்பிடுறார் மணிமாறன். ஆனா யாருமே அதுக்கு ஒத்துக்கல. நாங்க ஏன் அந்த செங்கப்பனுக்காக எங்களோட உயிரை விடணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அதுக்கு மணிமாறன் சொல்றாரு, செங்கப்பன் கொடுத்த வாக்குறுதியை நீங்க கேட்கலையா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அதுல அடிமைகள்ல ஒருத்தன் வந்து கேக்குறான், எதுக்கு இப்படி நீங்க சுத்தி வளைச்சு பேசுறீங்க? அந்த இளவரசி கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு கிடைக்கணும், அதுக்காக எங்களை எல்லாம் நீங்க சாக சொல்றீங்க அப்படித்தானே அப்படின்னு கேக்குறாரு. உடனே இதை கேட்டோம்னா மணிமாறனுக்கு மனசு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, என்னோட தூயமான எண்ணத்துல களங்கத்துக்கு கற்பிக்காதீங்க அப்படின்னு வருத்தத்தோட சொல்றார். அப்ப அழகன் அங்க வந்து சொல்றான், யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற நீ? மணிமாறனை பத்தி தப்பா பேசினவனை அடிக்க போறான் அழகன். அதை பார்த்தது மத்தவங்களும் அவன் கூட சேர்ந்து அந்த ஆளை அடிக்க போறாங்க. இதை பார்த்தது ஓடி வந்து அவங்களை எல்லாம் தடுக்கிறாரு மணிமாறன். அவன் ஏதோ தெரியாம ஆத்திரத்துல வளரிட்டான், அதுக்காக வன்முறையில இறங்கக்கூடாது. என் மேல யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்க என் கூட வாங்க, யாருமே வரலைன்னா கூட பரவாயில்ல, நான் தனியா இருந்து போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. இல்ல இல்ல நாங்களும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிளம்புறாங்க. இன்க்ளூடிங் அவரை தப்பா பேசினவனும் கூட. சோ கடல் கொள்ளைக்காரங்க அந்த ஊருக்குள்ள புகுந்துடுறாங்க. மணிமாறனும் அவங்களோட ஆட்களும் சேர்ந்து சண்டை போட்டு அந்த கடல் கொள்ளைக்காரங்க கிட்ட இருந்து அந்த ஊரை காப்பாத்திடுறாங்க. கொள்ளைக்காரங்களை அடிச்சு விரட்டவும் செஞ்சிடுறாங்க. உடனே சிங்கப்பன் வந்து மணிமாறனை பாராட்டுறாரு. உடனே மணிமாறன் அவருக்கு காரியத்திலே கண்ணா இருக்காரு. சரி எங்களுக்கு முதல்ல வெற்றி காணிக்கை கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே சிங்கப்பன் ஓ கொடுத்துட்டா போச்சு, இன்னும் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு விருந்து சாப்பாடு, வேலைப்பாடு உள்ள துணிமணிகள், இந்த கன்னித்தீவுல நீங்க எங்க வேணாலும் போறதுக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்றாரு. உடனே இத கேட்ட எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சு. சுத்தி இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, நம்ம சந்தேகப்படுறது சரியா போச்சு, இது அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லி அவரோட ஆர்கியூ பண்றாங்க. உடனே சிங்கப்பனுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. நீங்கெல்லாம் அடிமைகள், உங்களுக்கு விடுதலை கேக்குதா அப்படின்னு சொல்லி காவலாளிகள்கிட்ட சொல்லி அவங்க எல்லாரையும் சிறையில தள்ள சொல்றாங்க. எல்லாரும் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. மணிமாறன் அழகன் கிட்ட கண்ணை காட்டுறார். உடனே அழகன் மணிமாறனை எதிர்த்து திட்ட ஆரம்பிக்கிறான். எல்லாம் உன்னாலதான், அந்த செங்கப்பனை நம்பி ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மணிமாறன், செங்கப்பனை பத்தி தப்பா சொல்லாத அப்படின்னு சொன்னதும் மத்தவங்க எல்லாம் மணிமாறனோட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வாய் வார்த்தை கை கலப்பா மாறிடுது. இத பார்த்து அங்க இருந்த 2 காவலாளிகள், இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா செத்துட போறாங்க, அதனால நம்ம போய் உள்ள அதை தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில் கதவை திறந்து உள்ள போறாங்க. உள்ள அந்த காவலாளிகள் வந்ததும் அவங்க கையில இருந்த 2 கத்தியையும் அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டு ஜெயில விட்டு தப்பிச்சிடுறாங்க. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து கடற்கரை கிட்ட வந்து சேர்றாங்க. அப்ப அந்த கொள்ளையர்களோட கப்பலை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே மணிமாறன், நம்ம அந்த கொள்ளைக்கூட்ட கப்பலை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அங்க இருந்த ஒருத்தன், சரி நம்ம இந்த கட்டுமரத்தை யூஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மணிமாறன், இல்ல இல்ல நம்ம போறது துரத்தி வர இந்த காவலாளிகளுக்கும் தெரியக்கூடாது, அந்த கொள்ளை கூட்டத்துக்கும் தெரியக்கூடாது, அதனால தண்ணிக்குள்ளேயே மூழ்கி நம்ம அந்த கப்பலை அடையணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாரும் கடலுக்குள்ள குதிச்சு நீந்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த கடல் கொள்ளைக்காரங்களோட கப்பல்லையும் ஏறிடுறாங்க. ஏறி உள்ள போனது அவங்க 2 கூட்டத்துக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. கப்பல் கொள்ளைக்காரன் தலைவனுக்கும் மணிமாறனுக்கும் சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல அவனை அடிச்சு கீழே தள்ளிடுறார் மணிமாறன். உடனே அங்க இருந்த மணிமாறனோட ஆட்கள்ல ஒருத்தன் அவனை கத்தியால குத்த ட்ரை பண்றான். உடனே அதை தடுத்து, கொல்றது நம்ம நோக்கம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை திருப்பி கொள்ளைக்கூட்ட தலைவன்ட்டே கொடுத்துட்டு கீழே விழுந்து கிடக்கிறவருக்கு எந்திரிக்க ஹெல்ப் பண்றாரு. உங்க கப்பலோ இல்ல களஞ்சியமோ எங்க நோக்கம் கிடையாது, எங்களோட நோக்கம் எல்லாமே எங்க தாய்நாட்டோட விடுதலை தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு அந்த கொள்ளைக்கார கூட்ட தலைவன் என்ன சொல்றான்னா, அதுக்கு நீங்க கன்னித்தீவு அரசாங்கத்துக்கு கிட்ட தானே போராடணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மணிமாறன், எங்க தாய்நாடு கன்னித்தீவு கிடையாதுங்க, நெய்தல் நாடு. அந்த சக்கரவர்த்தி கிட்ட எங்களோட நாடு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவரை எதிர்த்தோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எங்களை கன்னித்தீவுக்கு அடிமையா வித்துட்டாரு அப்படின்னு சொல்லி நடந்த கதையெல்லாம் சொல்றாரு. இதை கேட்டதும் கள்ளுக்கட்ட தலைவனுக்கு ரொம்ப இரக்கமா ஆயிடுது. உங்க கதை நிஜமாவே கண்ணீர்ல எழுத வேண்டிய கதை அப்படின்னு சொல்றாரு கொள்ளைக்கூட்ட தலைவன். அதுக்கு மணிமாறன், நீங்க நினைச்சா கண்டிப்பா அதை மாத்தலாம், நீங்க மட்டும் எங்களை வந்து எங்களோட நாட்டோட கடற்கரையில விட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு அந்த கொள்ளைக்கூட்ட தலைவன், என்னோட உயிரையே நீங்க காப்பாத்திருக்கேன், கண்டிப்பா உங்களுக்காக நான் இந்த ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு குண்டு வெடிக்கிற சவுண்டு கேக்குது. திரும்பி பார்த்தா செங்கப்பன் அவனோட ஆர்மியோட பீரங்கியோட நிக்கிறார். எனக்கு துரோகம் பண்ணிட்டு போறவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன், வேற யாரை விட்டாலும் விடுவேன், ஆனா அந்த மணிமாறனை கண்டிப்பா விட மாட்டேன், நீங்க எல்லாம் பிழைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மணிமாறன் திரும்பி கன்னித்தீவுக்கு வந்தே ஆகணும், இல்லைன்னா நான் எல்லாரையும் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறார். அதுக்கடுத்து என்ன நடந்தது? மணிமாறன் திரும்பி கன்னித்தீவுக்கு போனாரா? அவர் அப்படி போயிட்டாருன்னா மத்தவங்களோட நிலைமை என்ன?
இது எல்லாத்தையும் நம்ம அடுத்து வர வீடியோல பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகளில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.